ஸ்மார்ட் சிட்டி நம்மளோட எதிர்கால நகரம். நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நகரம் நமக்காகவே தனியா யோசிச்சு செயல்பட்டா எப்படி இருக்கும்? டிராஃபிக் ஜாம்லாம் வரதுக்கு முன்னாடியே ஆட்டோமேட்டிக்கா கிளியர் ஆயிடும். ஈவினிங் ஆனாலே ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகும். இதுதான் ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டினா என்ன? ஷார்ட்டா பார்த்துடலாமா? ஸ்மார்ட் சிட்டினா டெக்னாலஜியை யூஸ் பண்ணி மக்கள் வாழ்க்கையை சூப்பரா மாத்துற ஒரு நகரம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சென்சார், டேட்டா சிஸ்டம்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரோட், ஹாஸ்பிட்டல், ஸ்கூல், கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஸ்மார்ட் சிட்டி மிஷன் இந்தியாவில் நடக்கிற ஒரு முக்கியமான திட்டம் தான் இந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன். இந்த மிஷன் கூட ஸ்மார்ட் சிட்டிக்கு ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். அடுத்தது ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன். நம்ம எல்லாத்துக்குமே டிராஃபிக் ப்ராப்ளத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த விஷயத்தை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஸ்மார்ட் சிக்னல் காரை கவுண்ட் பண்ணி சிக்னல் டைமை சேஞ்ச் பண்ணும். பஸ் எங்க இருக்கு அப்படின்னு மொபைல் ஆப்லயே லைவா பார்த்துக்கலாம். பார்க்கிங் ஸ்பேஸ் எம்டியா இருந்தா உங்க போனுக்கே மெசேஜ் வரும். இதெல்லாம் தான் ஸ்மார்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்குள்ள வர்ற ஒரு சில விஷயங்கள். இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னா பிரசிலோனா சிட்டி. இந்த சிட்டில ஸ்மார்ட் பார்க்கிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்ட். கரண்ட் வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு ஸ்மார்ட் கிரிட் ஹெல்ப் பண்ணும். சோலார் பேனல் மூலியமா சூரிய ஒளியிலிருந்து கரண்ட் வரும். ஸ்மார்ட் குப்பை தொட்டி எல்லாம் ஃபுல் ஆன உடனே நமக்கு சிக்னல் அனுப்பும். இதெல்லாம் தான் என்விரான்மெண்ட் அண்ட் எனர்ஜியில் அடங்கும். அடுத்த விஷயம் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். டாக்டர் கிட்ட போகாமலேயே வீடியோ கால் மூலியமா கன்சல்ட் பண்ணலாம். ஆம்புலன்ஸ் ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி ரொம்ப வேகமாக ரீச் ஆக முடியும். ஸ்கூல்ல ஸ்மார்ட் போர்ட், ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தான் அடுத்து நம்ம ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய ஆரோக்கியம் அண்ட் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அடுத்தது சேஃப்டி. சிசிடிவி கேமரா எல்லாமே ஒன்னோட ஒன்று ஏஐல கனெக்ட் ஆகிருக்கும். பிரச்சனை ஏதாச்சும் வந்தால் உடனே நம்ம மொபைலுக்கு அலர்ட் வரும். மழை, வெள்ளப்பெருக்கு, சுனாமி மாதிரியான இயற்கை பேரிடர்லாம் வரும்போது நமக்கு தனித்தனியாக ஒவ்வொருத்தருக்கும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. அடுத்தது டிஃபிகல்ட்டிஸ். ஆமாம், இந்த ஸ்மார்ட் சிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுலையும் ஒரு சில டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. டேட்டா சேஃப்டி நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த ஸ்மார்ட் சிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது டேட்டா சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு சின்ன கொஸ்டின் மார்க் தான். சைபர் அட்டாக் நடக்கவும் ரொம்பவே சான்ஸ் இருக்கு. இந்த ஸ்மார்ட் சிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நிறைய செலவும் ஆகும். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்மார்ட் சிட்டியில் வந்துட்டு இன்னுமே நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருமே ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்டா ஃபியூச்சர் ட்ரீம்ஸ். ஃபியூச்சர் நகரம்னா சும்மா கட்டிடங்கள் மட்டும் இல்லை, மக்கள் சந்தோஷமா, பாதுகாப்பா, ஆரோக்கியமா வாழ்ற ஒரு சிட்டி தான் ஸ்மார்ட் சிட்டின்னு கருதப்படும். இயற்கையும் டெக்னாலஜியும் சேர்ந்து நடக்கிற ஒரு சிட்டி தான் ஸ்மார்ட் சிட்டி. ஸ்மார்ட் சிட்டினா வெறும் மிஷினுக்காக மட்டும் இல்லை, நம்ம மக்களுக்காக தான். இப்படிப்பட்ட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் அடங்கிய ஸ்மார்ட் சிட்டியை நம்ம இந்தியாவிலையும் ரொம்ப வேகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வராங்க. ஸோ இப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் வச்சு ஸ்மார்ட் சிட்டினா என்ன, அது எவ்வளோ ஃபியூச்சரிஸ்டிக்காக இருக்கும், அது நமக்கு எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.